அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங் டாபிக்ஸில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ப்பா. வாங்க இந்த சம் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? வாங்க நம்ம சம் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக ஒரே வரியில் கொடுக்காம பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸி தான், வாங்க சால்வ் பண்ணிடலாம். நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 3, 2, 6, 9, 10, 9, 27 எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸின் மதிப்பை காண்க. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக கோர்வையாக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வரிசையாக வாங்க, இங்கே பாருங்கள் 2, 3, 4 அப்படின்னு வரிசையாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே அடுத்தடுத்து வரிசையாக வருதான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் 6, 9, 10 அப்படின்னு இருக்குது. ஸோ மொதல் ரோவில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வரிசையாக வந்தது. ஆனால் ரெண்டாவது ரோவில் நம்மளுக்கு எப்படி வரல அப்படின்னா, அந்த வரிசை தொடர்ந்து வரலை. அப்போது இந்த லாஜிக் கிடையாது. ஆனால் ஒரு சில பாக்ஸ் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே எப்படி வரிசையாக வரும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வரிசையாக எழுதியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க சம்மை பொறுத்து இந்த லாஜிக் மாறும். இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வரிசையாக நம்பர் கொடுக்கல. செகண்ட் ரோலையும் அது ஒன்று போல் வந்தால் தான் அந்த லாஜிக் எடுக்கணும். அப்படி வரலங்கிறதுனால அந்த லாஜிக் தப்பு. இப்போ நம்ம போகலை. அடுத்தது நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் வெர்டிக்கலாக இருக்கிறதுல என்ன லாஜிக் ஃபாலோ ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போது இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக இருக்கிற ஒரு 3 நம்பருமே ஒரு பர்டிகுலர் லாஜிக்கில் எழுதியிருப்பாங்க. அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒருவேளை அதுலேயும் நம்மளுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா, ஹரிசாண்டலாக இருக்கிற 3 நம்பரில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக இருக்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 4, 6, 9 அப்படின்னு இருக்குது. இப்போது இதை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4, 6 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். 10 எப்படி 9 இருக்கலாம்? 10 - 1 நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது விடையாக வந்திருக்கலாம். ஸோ இதே லாஜிக் நம்மளுக்கு ரெண்டாவது காலம்லேயும் அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். 9ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9, 3 ஆட் பண்ணால் 12 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 1 கழிச்சோம்ல, அதே மாதிரி இதுலேயும் 1 கழிக்கணும். நம்மளுக்கு என்ன விடை வரும்? 11 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறதோ 27ன்னு இருக்குது. அப்போது நம்ம யோசித்த லாஜிக் தப்பு. இந்த லாஜிக் வராது. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி 27 ஆகிருக்கும்? 9ஐயும் 3ஐயும் பெருக்கி போட்டால் 27 அப்படின்னு கிடைச்சிருக்குமா? இதே லாஜிக் இங்கே ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். 6ஐயும் 4ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 6 நாளா 24 அப்படின்னு வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறதோ 9ன்னு இருக்குது. அப்போ இந்த லாஜிக்கும் தப்பு. அப்போது ஃபஸ்ட்டு 2 நம்பரை வச்சு நம்ம அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் பண்ணி பார்க்குறப்ப வரல அப்படின்னா லாஜிக்கை கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பரோட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் செக் பண்ணி பார்க்கலாம். அடிஷன் மல்டிப்ளிகேஷன் போடுற மாதிரி டிவிஷன் போட்டு பார்க்கலாம். நம்ம மாற்றி மாற்றி போட்டு பார்க்கும்போது எந்த லாஜிக் கிளிக் ஆகுதோ அதை வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் விட்டுட்டு 4ஐயும் 9ஐயும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா என்ன வரும்? நம்மளுக்கு 36 அப்படிங்கிறது கிடைக்கும். 36 நம்ம 6ஆக கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். 36க்கு ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 36 அப்படிங்கிறது 6 ஸ்கொயர் தான். அப்போ ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு விடையாக கிடைக்கும். அப்போ ரெண்டையும் பெருக்கி ரூட் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 6 அப்படிங்கிறத விடையாக எழுதியிருக்காங்க. கரெக்டாக? இதே இது ரெண்டாவது நம்பர் காலமுக்கும் நம்மளுக்கு ஒன்று போல் வருதான்னு பார்த்துடலாம்ப்பா. இப்போது 3ஐயும் 27ஐயும் பெருக்கணும். 3ஐயும் 27ஐயும் பெருக்கணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 81 அப்படிங்கிறது கிடைக்கும். 81க்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 81 அப்படிங்கிறது நம்ம 9 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ அதுக்கு ரூட் எடுக்கிறப்ப ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 9 அப்படிங்கிறது விடையாக கிடைக்கும். அப்போ இதுக்குமே என்ன ஆகுது? அந்த லாஜிக் நம்மளுக்கு ரெண்டு இதுக்குமே ஒன்று போல் ஒத்து போகுது. அப்போ இதையே வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம சென்டரில் எழுதியிருக்கிறது எல்லாமே எந்த நம்பர்ஸ்? ரூட் எடுத்து எழுதுகிற நம்பர் இல்லையா? அப்போது 10 ஸ்கொயர் இருந்த ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அதுக்கு ரூட் எடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து 10 அப்படிங்கிறத ஆன்சராக எழுதியிருப்போம். அப்போ 10 ஸ்கொயர்னு இருக்குது அப்படின்னா நம்பர் என்னவாக இருந்திருக்கும்? நம்பர் நம்மளுக்கு 100 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். ஏன்னா 100 தான் நம்ம என்ன பண்ண முடியும்? 10 ஸ்கொயர்னு எழுத முடியும். அதுக்கு ரூட் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு 10 அப்படிங்கிறது விடையாக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 100 அப்படிங்கிறது தான் இந்த 2 நம்பரையும் பெருக்கிறதுக்கான ஆன்சராக வரணும். அப்போது 2 × x = 100ன்னு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு
இந்த ரெண்டையும் பெருக்குனது தானேப்பா நம்மளுக்கு 100ன்னு விடையாக வரணும். அப்போ 2 × x = 100ன்னு இருக்குது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வேணால் என்ன பண்ணலாம், 2ஐயும் 100ஐயும் அடிக்கலாமா, என்ன கிடைக்கும், 50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 50 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 50 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல 50ன்னு போட்டிங்க அப்படின்னா 50ம் 2ஐயும் பெருக்கிறப்போ நம்மளுக்கு 100ன்னு கிடைக்கும். இந்த 100க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதலாம். 10 ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும்போது √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். 10ங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 3 இதுக்குமே ஒன்று போல் ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகுது. அதனால 50 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் இருக்க சம்ஸையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஸ்டின் பேப்பரை நம்மளுக்கு இந்த மாடலில் வரும்போதில் நம்மளுக்கு ஈஸியாக போடுறதுக்கு கை வரும். சரிங்களா? இதே மாதிரி ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.